நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. நானும் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷம்னா நான் சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 7 காரியங்கள், 7 காரியமும் இன்னைக்கு தருவேன். டைம் கம்மியா இருந்தாலும் கொடுத்துருவேன். சரியா? ரெடியா இருங்க. சங்கீதம் 91 13 16 ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்கள் 91ஆம் சங்கீதத்தை முன்னிட்டு வாசிக்கலாம். எல்லாரும் நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன். நீங்க வாசிக்கிற வசனத்தை வாயை திறந்து சத்தமா வாசிக்கணும். எல்லாரும் ரெடியா வாசிக்க. எனக்கு சொல்லுவாங்க டீச்சர், வாயை திறந்து சத்தமா வாசிச்சாதான் மனசுக்குள்ள வரும். அதனால வாயை திறந்து சத்தமா வாசிக்கணும். முன்னு 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 வாசிக்க கூடாது. சரியா? நான் வாசிக்கிற முதலாவது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவ்வளவுதான சத்தம்? நான் அவனை உயர்ந்த. அல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனம் யாரு? நான் வாசிக்கணும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் அவனை விட்டு ஓடிடுவேன். என்னம்மா? ஆபத்தில் என்ன ஒழுங்கா தெரியுது இல்லையா? எனக்கு ஏதோ ஆபத்தில் உன்னை அல்சுருளைக்குள்ள தள்ளி விடுவேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. பாத்தீங்களா எவ்வளவு ஆசீர்வாதத்தை அப்பா வச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம தெரியாத மாதிரி சாகுறோம். என்ன பாத்தீங்களா? 16வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு தருவாரு. சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். ஒருத்தரும் இந்த வாரம் முழுதும் ஒரு நாளும் எதிர்மறையா பேசக்கூடாது. இந்த 3-4 வசனத்தையும் வச்சு சரியா 7 காரியங்கள் கொடுக்க போறேன். எல்லாம் ரெடியா? ஓகே. முதலாவது எழுதி கொள்ளுங்க. சாத்தானை எங்கள் காலுக்கு அடியில அவர் போட்டிருக்கிறாரு. சாத்தான் எங்க இருக்கிறான்? நம்ம காலுக்கு அடியில. அதான் முதலாவது ஆசீர்வாதம். எழுதி கொள்ளுங்க. சாத்தான் என் காலுக்கு அடியில. லூக்கா 10:19, கொலோசியர் 3:1, கொலோசியர் 3:1, எபேசியர் 1:22, எபிரேயர் 2:8, 1 பேதுரு 5:8. லூக்கா 10:19, கொலோசியர் 3:1, எபேசியர் 1:22, எபிரேயர் 2:8, 1 பேதுரு 5:8. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாத்தான் சிங்கத்தை போல இருக்கிறான். எல்லாம் வாசிங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். எல்லாம் என்ன முறைச்சு பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன வாசிங்க. நான் வாசி, எனக்கு கண்ணெண்ணை கொஞ்சம் தெரியுது இல்லை. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். வாய் திறந்து சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். என்ன உங்களை சேதப்படுத்த மாட்டாது? அம்மா உன்னை எது சேதப்படுத்த மாட்டாது? ஒன்றும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு கொசு குடியே என்ன தொட முடியாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தான் சிங்கத்தை போல இருக்கிறான், அவன் சிங்கம் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க. சாத்தான் சிங்கத்தை மாதிரி இருக்கிறான், அவன் சிங்கம் கிடையாது. பாருங்க 1 பேதுரு 5:8. தம்பி போடு. சரி, எல்லாரும் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அவன் சிங்கமா? அவன் சிங்கமா? சிங்கத்தை போல எவன லபக்கன்னு விழுங்கலான்னு சுத்தி திருநான். நம்ம ஆட்கள் உடனே அவனை வாய்க்குள்ள மாட்டிடுறோம். மாட்டக்கூடாது. அவன் சிங்கத்தை போல. ஒரு ஜூல ஒரு நாள் ஒரு குரங்கு செத்து போச்சான். அப்ப இவங்க என்ன செய்தாங்கன்னா,
அன்னைக்கு குரங்கு இல்லை, ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஆட்கள் குரங்கு பார்க்க போவாங்களா, அதனால அவங்க என்ன செய்தாங்களா, ஜூல ஒரு மனுஷனை பிடிச்சி சொன்னாங்களா தம்பி நீ இன்னைக்கு குரங்கு மாதிரி இரு, உனக்கு குரங்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு உன்னை நாங்க ஜூல அந்த குரங்கு கூண்டுல வச்சு விடுறோம், நீ கொஞ்சம் கொஞ்சம் ஆடுன்னு. இவன் என்ன பண்ணான்னா ஓவரா ஆடி போய் சிங்க கோயில விழுந்துட்டான். சிங்க கோயில விழுந்த உடனே இவனுக்கு ஒரே டென்ஷன், ஐயோ நான் சிங்க கோயில விழுந்துட்டனே, ஓவரா குதிச்சு. இவனை குரங்கு மாதிரி கொஞ்சம் ஆடனா, இவன் ஓவரா குரங்கு விட ஜாஸ்தி ஆடி இப்ப போய் எங்க விழுந்துட்டான், சிங்க கோயில விழுந்துட்டான். விழுந்த உடனே இவனுக்கு ஆண்டவரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த சிங்கம் வந்து என்ன கடிக்க போது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும்னு சொல்லிக்க சிங்கம் சொல்லிச்சான், பயப்படாத நானும் உன்ன மாதிரி தான், என்னையும் இப்படித்தான் பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறாங்க, ஏன்னா இங்க இருந்த சிங்கமும் செத்து போயிடுச்சு, அதனால எனக்கு சிங்கம் ட்ரெஸ்ஸை போட்டு என்னை இப்போ இப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேருந்து கத்துன்னு கத்தி தொண்டையே போச்சுன்னு பாருங்க. அது சிங்கத்தை போல, அது சிங்கம் கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறது பெரிய வல்லமையை அவர் தந்திருக்கிறாரு, அவர் எங்களுக்காக வெற்றி பெற்று விட்டாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா. சாத்தான் பேர் எங்க இருக்கு, காலுக்கு கீழே இருக்கு. ஏன்னா அவனை டெய்லி மிதி 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 என்ன மிதிக்கணும், அவனை எங்களுக்கு மேல ஏறி வர விடக்கூடாது. எங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் இந்த மாதம் தந்திருக்கிறாரு. ஒரு குச்சி போலீஸ் முந்தி 1977ஆம் ஆண்டு மதுரையில் போலீஸ் என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்களுக்கு போலீஸுக்கு ஷார்ட்ஸ் தான் இருக்கும் மதுரையில், இங்கே தெரியல. அந்த ஷார்ட்ஸ் அவன் அயன் பண்ணி இப்படி நிற்கும். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் வேணுமே மேலே நிற்கிற போலீஸுக்கு சும்மா அப்படி பார்த்துட்டு போலீஸ் ஓடுறது, ஏன்னா இப்படி நிற்கும். அந்த குச்சி போலீஸு ஒரு ஸ்டாப் சிக்னல் வச்சிருக்கிறான். ஒரு பெரிய லாரி வருது, இவன் காலு நடுங்குதா, ஒன்றும் நடுங்கல, இப்படி காட்டுறான். காட்டின உடனே அந்த பெரிய லாரி உடனே பிரேக்கை போட்டு நிப்பாட்டுது. ஏன்? அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல எங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவராய் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. உங்க அதிகாரத்தை நீங்க பாவிக்கணும். எத்தனை பேர் அதிகாரத்தை பாவிக்கிறீங்க? பயப்படாம பாவிக்கணும். இயேசு என்னோட இருக்கிறாரு, அவர் என்ன காத்துக்கொள்வாரு. முதலாவது சாத்தானை எங்க போட்டிருக்கிறாரு, அதான் முதல் ஆசீர்வாதம். சாத்தானை தூக்கி மேல வைக்காதீங்க, சாத்தானை என்ன செய்யணும், கீழே வைக்கணும். வாசிங்க கொலோசியர் 3:1, கொலோசியர் 3:1 தம்பி போடு, கொலோசியர் 3:1. ஹல்லேலூயா. கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, பக்கத்தில் சொல்லுங்க, மேலானவை 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 மேலானவை. இந்த கீழானவைகளை தேடக்கூடாது. பன்னி என்ன செய்யும், பன்னி என்ன செய்யும், பன்னி என்ன செய்யும், எப்ப பாரு கீழே என்ன சவுண்டு போடும், குரு குருவனா கீழே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஒருத்தன் வர்றான், இந்த பண்ணி நல்ல குண்டா இருக்குதுன்னு சொல்லி இதை பிடிச்சு கால்ரனையும் கட்டி ஒரு கம்பை உள்ளுக்கு போட்டு இப்ப தூக்கிட்டு போறான், எங்க வெட்டுறதுக்கு. அப்ப பண்ணி எங்க பாக்குது, கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்பா. பாருங்க, உடனே மேல பாக்குது. மேல பார்த்தோன்னே பண்ணி சொல்லுது, ஐயோ வானத்தில் நட்சத்திரம் இருக்குன்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கீழானவைகளை பார்க்காம நம்ம மேலானவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களை அடுத்த நிலைமைக்கு அவர் கொண்டு போய் விடுவாரு. கையுள்ளவர்கள் தட்டிய ஏசப்பாவை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, எங்களை மேலானவைகளை பார்க்க அவர் கிருபை செய்கிறாரு. சும்மா நான் இப்படி அதிகாரம் இல்லை, எனக்கு ஏசப்பா அதிகாரம் தான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு 7 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்காம நான் போக மாட்டேன், சரியா? ரெண்டாவது, அவர் எங்களை கஷ்டத்தில் இருந்து தொடர்ச்சியாய் விடுதலை செய்வார். தொடர்ச்சியாய், எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ச்சியா. ஒரு டைம் இல்லை,
கஷ்டத்தில் இருந்து தொடர்ச்சியாய் விடுதலை செய்வார். தொடர்ச்சியாய், ஒரு டைம் இல்ல, தொடர்ச்சியாய். எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ச்சியாய். சில பேர் வந்து ஜபிக்கிறது, ஆண்டவரே நீர் என் மகனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்தால் என் தங்க செயினை எடுத்து தங்கையா கைவில் நான் கொடுத்துடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தங்கத்தை பார்த்துட்டா நான் அங்க காத்துட்டு இருக்கிறேன், நான் தங்கத்திலேயே ரோடு போட்டு வச்சிருக்கிறேன். சில பேர் வந்து சொல்றது, ஆண்டவரே என்னுடைய மூக்கு வலியை நீர் மாற்றி விட்டால் நான் 5000 ரூபா உமக்கு கொடுப்பேன். அவர் ஏதோ 5000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு, யாருப்பா இருக்கிற 5000 ரூபா கொடுக்க. ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட டீல் போடாதன்னு. எத்தனை பேர் அப்படி ஜபிச்சிருக்கிறீங்க? கை தூக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றது, நீர் இதை செய்தா நான் அது செய்வேன். நீர் எனக்கு மாத்திரம் ஆண்டவரே என் பிள்ளையை நீர் ஏரோப்ளேனில் போக வைத்தீர் என்றால் என் காரை கொண்டு போய் பால்தங்கியாவுக்கு கொடுத்துருவேன். ஆண்டவர் காருக்கா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எனக்காக நீர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருப்பதினால உம்மை நோக்கி நான் கேட்கிறேன். ஆண்டவரே உமக்கு பணம் கொடுத்தோ, உமக்கு அதை கொடுத்தோ, இதை கொடுத்தோ எனக்கு அற்புதம் வேண்டாம். உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தி நீர் அற்புதத்தை தந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பாஸ்டர் போனார் ஜெபம் பண்ண. அவர் சாக போறேன்னா பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு திருப்பி உயிர் வந்துச்சுன்னா 5 லட்சம் நான் தருவேன். அதுக்கே அழுகுறீங்க, இருச்சுப்பா ஜோக்கா சொல்றேன், நீங்க அதுக்கு அழுகுறீங்க. 5 லட்சம் தருவேன். பாஸ்டரும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணா இவனுக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டார். உயிரை கொடுத்தோடனே வெளியில வந்துட்டான். வந்தோடனே பாஸ்டர் கேட்டாரா, தம்பி 5 லட்சம் எங்கடான்னு. அப்ப அவன் சொன்னானா, வேதனையில என்னத்தை சொன்னனே தெரியாம இருக்கு. இப்ப ஜோக் அடிக்க கூடாதுன்னு தொடங்கிடுச்சா. ஓகே, அடுத்ததுக்கு போலாம். வேதனையில என்னத்தை சொன்னே தெரியாம இருக்கு என்று சொன்னானா, ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிறதுனால அவர் குணமாக்கல, அவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினதுனால அவர் எங்களுக்கு விடுதலை அவர் தருகிறாரே. ஆண்டவரே 21 நாள் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும். 21 நாள் பாஸ்டர், 21 நாள் ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கல. அப்ப 22ஆம் நாள் ஜெபி தம்பி. 21 நாள்ல தான் நடக்கும்னு இல்ல, அப்பா எங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதுதான் அதிகாரம். எத்தனை பேரு பாக்ஸிங் மேட்ச் பாக்குறீங்க? பாக்ஸிங் மேட்ச் சும்மா அவன் குத்துறான், சபாக் சபாக், இவன் குத்துறான், அவன் குத்துறான். இப்ப இவரும் அவரும் குத்துறாங்க. இவர் மனைவி வீட்டில் இருந்து டிவியில பார்த்துட்டு இருக்குது சப்போர்ட் பண்ணிட்டு, அவர் மனைவியும் வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, குத்து 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 அவனை குத்தி முடிச்சிடு. ஏன்னா $3 மில்லியன் எங்களுக்கு செக் கிடைக்குமே, இன்னும் குத்து குத்து. கடைசியில் இவர் ஒரே ஒரு குத்து மூக்கில் அடிச்சு அவன் கீழே விழுந்துட்டான். உடனே ரெஃபரி என்றாரு, 1 2 3 4 5 6 9 10 எடுத்தோடனே, அம்மா இதை கொடுமா, இதில் ஒன்று கொடு. உடனே ஒன்றை கூடனா எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரி, உடனே ரெஃபரி சொல்றாரு, உனக்கு $3 மில்லியன் உனக்கு செக் இப்போ கிடைச்சிச்சு. இவர் என்ன செய்யறாரு, உடனே அவரது BMW கார்ல அல்லது போன ஒரு சூப்பர் கார்ல ஏறி அவர் போறாரு. எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. பாவம் அடியெல்லாம் வாங்கிட்டு போறாரு. மனைவி சும்மா சிரிச்சிட்டு போறது, வாங்க வாங்க எப்படி நல்லா குதினீங்களே என்று சொல்லிட்டு மெதுவா கையில் இருக்க செக் அந்த அம்மா எடுத்துட்டுது. அடி வாங்கினது யாரு? செக்கு வாங்கினது யாரு? வீட்டில் இருந்து காலுக்கு மேல காலை போட்டுட்டு அடி 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 என்று சொன்னது தான் செக்கை வாங்கியிருக்கு. ஆனா அடி வாங்கினவர் வந்து செக்கை கையில கொடுத்துட்டாரு. ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக அவர் சாத்தானை அடித்து அவனை நொறுக்கி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்கு அவர் அதிகாரத்தை இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு. ஐயோ போதாது ஒரு அல்லேலூயா, போதாது ஒரு அல்லேலூயா. தம்பி இங்கத்தான் அல்லேலூயா கத்தணும். நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அல்லேலூயா நான் செவுட்டில் இழுத்துக்கொண்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு
கண்டக்டர் வந்து பஸ்ஸில் கேட்குறாரு, எல்லியோக்திரா ஜெயநகரா அல்லது ராஜாஜி நகரா? அல்லேலூயா ஜெயநகரன்னா அவன் உடனே சொல்லுவான், இறங்கி விட்டு பஸ்ஸை விட்டு போகணும் வெளியில். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதை விட சத்தமா சொல்லணும். இது அல்லேலூயா கூட்டம். ஏசப்பா ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் உங்க சர்ச்சில் பாஸ்டர் ஒரே சத்தம் பாஸ்டர், ஒரே சத்தம். நான் சொன்னேன், குண்டூசி கொடுங்க குத்தி பார்க்கலாம் உங்களை. நான் சொன்னேன், நீங்க குத்தினா பிறகு கத்துறீங்க, நாங்க குத்த முதலே கத்திடுறோம். அப்பா எங்களுக்கு எங்க சத்தத்தை கேட்டு அவர் எங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமா இருக்கிறாரு. நீ குத்தினா பிறகு கத்துற, நாங்க குத்த முதலே கத்துற ஜாதி. அல்லேலூயா. ஏசப்பா இரண்டாவது என்ன சொன்ன? அவர் எங்களை தொடர்ச்சியாய் விடுதலை செய்வாரு. வாசிங்க, எழுதிட்டீங்களா? சங்கீதம் 34:19, 2 கொரிந்தியர் 1:10, சங்கீதம் 34:19, 2 கொரிந்தியர் 1:10, ரோமர் 10:13, ரோமர் 10:13. வாசிங்க, சங்கீதம் 34:19, ரோமர் 10:13, 2 கொரிந்தியர் 1:10 வாசிக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமாய் இருக்கும், கொஞ்சமாய் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் வருது உனக்கு. வரும் வரும். ஆனா ஒன்னா அவர் என்ன செய்வாரு? அங்கே நின்று அவர் விடுதலை தருவார். நீ என்ன எதிலே நீ மாட்டினா நானே வந்து உன்னை விடுதலை கொடுப்பேன். அதான் நம்ம ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. மூணாவது எழுதிக் கொள்ளுங்க, அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் என்னை வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தில். முதலாவது என்ன? முதலாவது என்ன? சாத்தானின் பேரை என் காலில் எழுதி, கால் கீழே. இரண்டாவது, என்ன வேதனை வந்தாலும் அடுத்தடுத்தா உதவி செய்வார். மூணாவது, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் தூக்கி வைத்திருக்கிறாரு. தம்பி, நீ ப்ரொமோஷனுக்கு சண்டை பிடிக்காத. எனக்கு ப்ரொமோஷன் வேணும், 10 வருஷம் வேலை செய்யறேன், சண்டை பிடிக்காத. உனக்கு ப்ரொமோஷன் உன்னை தேடி வரும். அது தேடி வரைக்க அது அப்பா கையில் இருந்து வரும். சண்டை பிடிக்க தேவையில்லை. அப்பா தானே ப்ரொமோஷன் கொடுப்பாரு. அவர் தான் எங்களை உயர்த்துறவர். பாருங்க, வாசிங்க, எபேசியர் 1:3 எழுதிக் கொள்ளுங்க. எபேசியர் 2:6, யோவான் 16:23, மாற்கு 11:24, எபேசியர் 1:3, எபேசியர் 2:6, யோவான் 16:23, மாற்கு 11:24. அல்லேலூயா. ஏசப்பா இந்த மாசத்தை எங்களுக்கு சூப்பர் மாசமா அவர் மாட்ட போறாரு. அல்லேலூயா. நான் இப்ப ஒரு புது இது தொடங்கி இருக்கிறேன். என்னன்னா, சாயங்காலம் லேட்டா 5 கிலோமீட்டர் நடந்து போறேன் டெய்லி. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் நடங்க. சில பேர் நடக்கிறது இல்லை, கட்டிலே நடக்கிறது. நடக்கணும் நடக்கணும். கொஞ்சம் நடந்தா தான் நல்லா இருக்கும். உடம்புக்கு சுகர் எல்லாம் கம்மியாகும், ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வீட்டில் போய் சாப்பிடவும் கொஞ்சம் பசி வரும். இல்லாட்டி தின்னதுக்கு மேலேயே போட்டு தின்னுட்டு இருக்காதீங்க, அப்புறம் கஷ்டமா இருக்கும் வாழ்க்கையில. அப்பா சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை உயர்த்தி வைக்கிறது நான் தான். உன்னை யார் எதிர்த்து நின்றாலும் உன்னை உயர்த்துகிறது நான் தான். ஏனென்றால் உன்னை நான் அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி வைப்பேன். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை ஆட்கள் கெட்டதா பேசுறாங்களோ அதை எழுதி வச்சுக்கோ தம்பி. உன்னை அவ்வளவுக்கு அவ்வளவு அப்பா உயர்த்தி வைப்பாரு. என்ன, சில பேர் கையே தட்டல, சில பேர் கொஞ்சமா தட்டுறீங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. மே மாசம் இயேசுவுக்கு, மே மாசம் இயேசுவின் மாதம். சாத்தான் காலுக்கு கீழே, அடுத்தடுத்தா எனக்கு விடுதலை. அப்பா என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மனுஷ உயர்த்தினா கீழே அழுத்தி விட்டுருவான். இந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, அதில் ஏறா 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 என்னை ஏற்றி விட்டுருவாங்க. அப்புறம் கீழே இருந்ததா
ஒரு அசைப்பாங்க, அம்மா விழுந்துட போறேன். அதான் மனுஷன் வேலை. எவ்வளவுக்கு உன்னை உயர்த்துறானோ அவ்வளவுக்கு தள்ளி விடுவான். 2 பேர் பிளேன்ல போனாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, இந்தியாவுக்காக நான் சாக போறேன் என்று மற்றவனை தள்ளி விட்டானா. அந்த கதை வரக்கூடாது நமக்கு. நமக்கு வந்து, ஆண்டவரே உமக்காக என் உயிர். அது ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிருபை. இப்ப எத்தனை கொடுத்துட்டேன்? 6 கொடுத்துட்டேன்னா 4வது எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். 4வது ஆசீர்வாதம், நான் உன்னோடு கூட இருப்பேன். எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 23:4, எபிரேயர் 13:5, மத்தேயு 28:20, மத்தேயு 28:20, எபிரேயர் 13:5. தம்பி எபிரேயர் 13:5 போடு. சங்கீதம் 23:4 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். நீங்க ராத்திரி தூங்க போறீங்களா? என்ன நம்பிக்கையோட தூங்க போறீங்க? நீங்க மாவெல்லாம் ஊற போட்டு தூங்குறீங்க காலையில இட்லி பண்றதுக்கு. அது நம்பிக்கை தானே? காலையில் எழும்பாம இருந்தீங்கன்னா யார் இட்லி பண்ணுவா? சொல்றது புரியுதில்ல? கதவை மூடி தூங்கப்பா, ஏன்னா காலையில கதவை திறக்கணும். நீங்க மூடி தூங்கிட்டு நீங்க எழும்பாட்டி வேற யாரும் திறப்பாங்களா? அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆண்டவரே, நாங்க தூங்க போறோம், வெளியில நாயை கட்டி இருக்கிறோம், அதுக்கு பேரு டாமி. டாமிக்கு டாமி தமிழ்ல, இங்கிலீஷ்ல தாமஸ். தாமஸை வெளியில கட்டி வச்சிருக்கிறோம், டாமிய. அது அங்க நின்று யாரும் வராத நேரம் ஓ ஓ பண்ணி குறைக்கும். யாரும் வந்தா மெதுவா போய் தூங்கிடுது. என்ன மாதிரியே இருக்கேன் நாய். ஆண்டவர் இப்படி சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பிதானே இட்லிக்கு மாவு போட்டு தூங்குற, காலையில் எழும்பி இட்லி பண்றதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நம்பிக்கையே உனக்கு இருக்குன்னா உன்னை நான் உன்னோட இருக்க மாட்டேன்னா? கடைசி மட்டும் அவர் இருப்பாரு. யாருமே ஒன்றும் சொல்ல மாட்ட மாதிரி இருக்கிறதே, கடைசி மட்டும் அவர் எங்களோட இருப்பாரு, உன்னை கைவிட மாட்டாரு. வாசி தம்பி, தம்பி போடு எபிரேயர் 13:5. எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று 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 அம்மா நீ சொல்லு. என்று என்று யாரு யாரு? உங்க நாத்தனாரு சொல்லல, உங்க நாருன்னு சொல்லல. உங்களுக்கு சொன்னது உலகத்தை படைச்ச தெய்வமா. எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் பெரியவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. 5 இப்ப கொடுத்துட்டேன். நான் எத்தனை கொடுத்துட்டேன்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதான் 5வது ஆசீர்வாதம். இப்ப நீங்க வீட்டுல 3 பேர் வர்றாங்கன்னு ஒரு 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 அது என்ன, ஒரு கோக் பாட்டில் அல்லது பணம் ஒரு ஃபண்டா வாங்கி வைக்கிறீங்க. 3 பேருக்கு பதிலா 10 பேர் வந்துட்டாங்கன்னா கிளாஸ்ல எவ்வளவு வரும் ஃபண்டா? என்னப்பா நான் நினைக்கிற மாதிரியே சொல்றீங்களே. ஆளு ஜாஸ்தி வர வர ஃபண்டா. மனைவி இங்கிருந்து கேட்கும், இவரு உடனே கப்புல என் பாத்திரம் குறைந்து போய்விட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 3 பேருக்கு ஒரு கோழி வாங்கி ஒருத்தனுக்கு ஒரு காலுன்னு சமைச்சு திட்டம் போட்டு வச்சிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு கூட்டாளத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நீங்க கோழி கொடுப்பீங்களா இல்லையா? உடனே சொல்லுவீங்க மனைவிக்கு, துண்டு துண்டா வெட்டு. ஏன்னா அதுதான் நம்ம அளவு. அப்பா அளவு அப்படி இல்லை. அப்பா அளவு நிறைந்த வலியும். சத்தமா ஒரு அல்லேலூயா என் இயேசப்பாவுக்கு. என் பாத்திரம் நிரம்பி வலியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படி ஊத்தி அப்படி நிறைஞ்சு வலிய மட்டும் ஊத்தி தான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பாருங்க, அந்த
டீ கடைக்கு போனா அவன் அப்படியே ஊத்துறான்ல, அந்த கப்பில் நிறைஞ்சி அந்த சின்ன டம்ளரில் அப்படி விழுகுது. அப்படி விளைக்க நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நல்லா ஊற்றி கொடுத்துறான். ஆனா செக் பண்ணி பார்த்தா நுரதான் மேல நிக்குது. என்னடா இவன் முன்னால ஊத்துறத பார்த்தா 7 அடி அடிக்கிறான். சொல்றன்னு விட்டு கப்பில் பார்த்தா எல்லாம் கீழே போய் அவன் ஊத்தினதை ஊத்தினாலும் மேலே வருது இல்லை. இதுதான் 10 ரூபா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மே மாசம் நிறைந்து வழிகிற மாதிரி உங்களை ஆசீர்வதிக்க போறேன். வெளிப்படுத்தல் 3:23, சாரி, வெளிப்படுத்தல் 3:21. இப்ப 8வது பாயிண்ட் கொடுத்துட்டேன்னா எத்தனையாவது பாயிண்ட்? 6. நீடித்த நாட்களாய் என்னை அவர் ஆசீர்வதிப்பாரு. சங்கீதம் 103:5 எழுதிக்கொள்ளுங்க. நீடித்த நாட்களாய். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு 65 வயசாச்சு, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே 70 வயசுல என்ன எடுத்துடும். அவரை அங்க இருந்துட்டு டொங்கன்னு எடுக்கிறாரா? எதுக்கு நீங்களே கணக்கு போட்டு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீடிச்ச நாட்கள். சில பேர் மனைவிட்ட சும்மா சொல்லி அள வச்சிடுறது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், இன்னும் 4 வருஷத்துல நான் செத்துருவேன். இப்ப எத்தனை வயசு? இப்ப 89. சரி, போற வயசு தானே, போயிட்டு தொலையாது. என்ன, ஏற்கனவே வாழ்க்கையில தோத்துட்டேன். 58 நீ தோத்துட்ட, அப்புறம் எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே 65 நான் சாவணும். இல்லை, எதுக்கு? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்கு நீடிச்ச நாட்களை கொடுத்து உன் பாத்திரத்தை நிரம்ப வச்சு உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 7வது பாத்தீங்களா, சொன்னதை செய்துட்டேன்னா அல்லேலூயா. உனக்கு அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பாரு. 7வது, உனக்கு அவருடைய ரட்சிப்பை. எப்ப உனக்கு பாதையில கஷ்டமா இருக்கோ அவர் ரட்சகராய் வருவாரு, வந்து உன்னை காத்துக்கொள்வாரு. அல்லேலூயா. பாருங்க, அதான். ஆனா இந்த சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டு அவன் ஒருத்தன் வருவான், வந்து சும்மா அப்படி பாய்வான். பாஞ்சா 10 பேர் அருவாள்ல நிப்பாங்க. இவன் இப்படி பாஞ்சிட்டு ஒரே அடி 10 பேரும் 10 அருவாளும் பறக்குதே. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரே ஓட்ட. அதை பார்த்துட்டு பசங்க வெளியில வந்துட்டு, யாரா இருக்கிறா, ஒருத்தனை அடிக்கலான்னு பாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 3 hour படமே உன் மனசை மாத்திச்சேன்னா, உயிரை கொடுத்த நானு உன்னோட இருக்க மாட்டேனா? கைதட்ட யாருமே இல்லையா? If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.